வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். சக்தி வாய்ந்த வெடிப்புகள் இன்று அதிகாலை கிரிமியாவில் உள்ள முக்கிய ரஷ்ய விமான தளத்தில் கேட்டபின் அங்கு பல மணி நேரமாக எரியும் தீ காணப்பட்டதை சமூக வலைதளங்களில் வெளியான காணொளிகளில் காணக்கூடியதாக இருந்தது. ரஷ்ய விமான தளத்தின் மீது உக்ரைனின் ஆயுதப்படைகளால் ஏவப்பட்டவை அமெரிக்க தயாரிப்பு ATACMS பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று கிரெம்ளின் கூறியது. தாக்குதலுக்குள்ளான தளம் கிரிமியாவின் செபாஸ்டோபோலில் உள்ள பெல்பெக் விமான தளம். விவரங்கள் இன்னமும் குறைவாகவே உள்ளன. ஆனால் 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள பெல்பெக்கில் ரஷ்ய விமான தளம் மீதான உக்ரைனிய படைகளின் தாக்குதல் தளத்தில் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள், அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளின் மூலம் தெரிகிறது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகள் பெல்பெக் விமான தளத்தில் ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததை காட்டுகின்றன. உள்ளூர் வாசிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட தகவல்கள் 20க்கும் மேற்பட்ட வெடிப்புகள் கேட்டதாக கூறுகின்றன. இவை ஏவுகணை தாக்குதல்கள், இடைமறைப்பு மற்றும் இரண்டாம் நிலை வெடிப்புகள் ஆகிய அனைத்துடனும் தொடர்புடையதாக இருக்கலாம். ரஷ்யாவின் பெல்பெக் விமான தளம் 38வது போர் விமான படைப்பிரிவு 4வது வான் பாதுகாப்பு படைகளின் சொந்த தளமாகும். தகவல் மேலாண்மை சிஸ்டம் ஃபோம்ஸ் அமைப்பு வெளியிடும் நிகழ்நேர செயற்கைக்கோள் பதிவுகள் விமான தளத்தில் 3 இடங்களில் தீப்பற்றி எறிவதை காட்டுகின்றன. இங்கு நாம் குறிப்பிட்ட தகவல் மேலாண்மை சிஸ்டம் ஃபோம்ஸ் என்பது நாசாவால் நிர்வகிக்கப்படும் உலகளாவிய செயற்கைக்கோள் தரவு சேகரிப்பு திட்டம். இது உலக அளவில் பெரிய தீ விபத்துக்களை கண்டறிந்து கண்காணிக்கின்றது. அவர்கள் வெளியிட்ட செயற்கைக்கோள் படத்தில் விமான தளத்தில் ஃப்ளைட் லைன் பகுதிக்கு அருகில் தீ எரிவது தெரிகிறது. ஃப்ளைட் லைன் பகுதியில் விமானங்கள் பொதுவாக திறந்த வழியில் நிறுத்தப்படும். விமான தளத்தில் அமைந்துள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு நிலைநிறுத்தப்பட்ட பகுதியிலும் தீ எரிவது தெரிகிறது. S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகள் அளிக்கப்பட்டதை காட்டும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. குறிப்பாக 92N6 கிரேவ்ஸ்டோன் ரேடார் அளிக்கப்பட்டதை ஒரு புகைப்படம் காட்டுகிறது. 92N6 கிரேவ்ஸ்டோன் என்பது S-400 வான் பாதுகாப்பு அமைப்புடன் தொடர்புடைய முதன்மையான நீண்ட தூர கண்டறிதல் ரேடார். அது தாக்கப்பட்டு முழுமையாக அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. விமான தளம் மீது 2 சுற்று ஏவுகணை தாக்குதல்கள் நடந்தன. முதல் தாக்குதல் அதிகாலை 1:15 மணிக்கும், இரண்டாவது தாக்குதல் அதிகாலை 2:25 மணிக்கும் நடந்தன. இரண்டாவது தாக்குதலில் தான் அதிகளவு தீப்பற்றி எரிய தொடங்கியது. சுமார் 6 மணிக்கு சூரிய உதயம் வரை தீ எரிந்து கொண்டிருந்தது. தாக்குதல்களை தொடர்ந்து விமான தளத்தை கடந்து சென்று 2வது சிவிலியன் செயற்கைக்கோள் படங்களை மதிப்பாய்வு செய்து பார்த்ததில் பிரதான ஓடுபாதையின் தெற்கே உள்ள விமான தளத்தின் சேவை பகுதியில் 3 இடங்களில் பெரிய தீ எறிவதை காட்டியது. அங்கு விமான பிரிவு நிர்வாக கட்டடங்கள், திறந்தவெளி விமான நிறுத்தமிடங்கள், விமான எரிபொருள் கிடங்குகள் மற்றும் வெடிகுண்டு பதுங்கு குழிகள் உள்ளன. நம்பகத்தன்மையுள்ள இராணுவ பகுப்பாய்வு தளமான OS இன் டெக்னிக்கல் வெளியிட்ட பதிவில் தரவுகளின் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யாவின் பெல்பெக் விமான தளத்தில் ஒரே இரவில் வெற்றிகரமான ATACMS தாக்குதலை நடத்தியது. பல செயற்கைக்கோள் படங்களில் விமான தளத்தின் தெற்கு பகுதியில் சூழ்ந்துள்ள பெரிய தீ நீண்ட நேரம் எரிந்ததால் எரிபொருள் அல்லது வெடிபொருட்களின் சேமிப்பு வசதியிலும் தீ பற்றியிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்களும் வெற்றிகரமாக இலக்கு வைக்கப்பட்டதாக பல உக்ரைனிய கூற்றுக்கள் இருந்த போதிலும் விமானங்கள் எரியும் புகைப்படங்களால் அந்த கூற்று ஆதரிக்கப்படவில்லை. ஆனால் விமானங்கள் வழக்கமாக நிற்கும் இடத்தில் தீ எரிந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் நடப்பதற்கு முன் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் விமான தளத்தில் 32 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது தெரிகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் 10 ATACMS ஏவுகணைகளை அதன் வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. ஆனால் ஏதேனும் சேதம் ஏற்பட்டதா என்பதை அந்த அறிக்கை வெளிப்படுத்தவில்லை. டெலிகிராம் சேனலில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட செவாஸ்டோபோலின் கவர்னர் மிகைல் ரஸ்போஜாயேவ் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளின் உடைந்த பாகங்கள் புல்வெளியில் வீழ்ந்து தீப்பற்றித்ததாக குறிப்பிட்டார். 3 மணி நேரத்திற்கு மேலாக உயரமாக தீப்பற்றி எரியும் அளவில் புல்வெளி அங்கு உள்ளது உலக அதிசயங்களில் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படலாம். செவாஸ்டோபோலில் தரையில் காணப்பட்டதாக கூறப்படும் ஒரு புகைப்படத்தில் தெரியும் உலோகப் பொருட்கள் M74 வெடிகுண்டுகளை காட்டுகின்றன. இவை அமெரிக்க தயாரிப்பு வெடிப்பு முனைகளுக்கு உள்ளே உள்ள கொத்துக்குண்டுகள். அதனால் கொத்துக்குண்டு வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கலாம். கடந்த காலத்தில் நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலிகளில் விவரித்தபடி ATACMS ஏவுகணைகளில் இந்த பதிப்பு திறந்த வெளிகளில் உள்ள விமான தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைப்பதற்கு மிகவும் பொருத்தமானது. அத்துடன் வாகன தொகுதிகள், வெடிபொருள் மற்றும் ஆயுத கிடங்குகளை தாக்கவும் உகந்த ஆயுதம்.
காரணம், கொத்துக்குண்டு வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ATACMS ஏவுகணைகள் இலக்கை தாக்குவதற்கு முன்பே வானில் வெடித்து கொத்து குண்டுகளை விசிறி விடுவதால் ஒரு ஏவுகணை குறிப்பிட்ட பரப்பளவில் உள்ள பல இலக்குகளை தாக்கக்கூடியது. எமது ஊகம் சரியாக இருந்தால் இன்று அதிகாலை ரஷ்யாவின் பெல்பெக் விமான தளத்தில் உக்ரைனிய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ATACMS ஏவுகணையின் ரகம் துணை குண்டுகள் நிரப்பப்பட்ட MGN-140. ATACMS ஏவுகணையின் கொத்துக்குண்டு பதிப்புகள் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய விமான தளங்களுக்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் பற்றி கடந்த காலத்தில் நாங்கள் குறிப்பிட்ட மற்றொரு விஷயம், அந்த விமான தளங்கள் எதுவும் வலுவூட்டப்பட்ட ஹேங்கர்களை கொண்டவை அல்ல. வலுவூட்டப்பட்ட ஹேங்கர்கள் என்பது கெட்டியான கான்கிரீட் மேல்தளத்துடன் கூடிய மூடப்பட்ட விமான தரிப்பிடங்கள். அந்த வசதி இல்லாவிட்டால் விமானங்கள் வெட்டவெளியில் நிறுத்தப்படுகின்றன. அடிப்படையில் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய விமான தளத்தில் நிறுத்தப்படும் விமானங்களை அழிக்க 2 ATACMS கொத்துக்குண்டு பதிப்புகள் போதுமானவை. வலுவூட்டப்பட்ட ஹேங்கர்களில் அல்லது எந்த ஒரு மூடியின் கீழும் நிறுத்தப்படாத 30 விமானங்களை ஒரே நேரத்தில் அழிக்க முடியும். ரஷ்யா பலமுறை கற்றுக்கொண்ட கடினமான பாடம் இது. ஆனால் அந்த அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்கு அவர்கள் இதுவரை எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. ஏதோ காரணத்திற்காக சோவியத் காலத்திலிருந்தே ரஷ்யா வலுவூட்டப்பட்ட ஹேங்கர்களை பயன்படுத்துவதில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் தமது வான் பாதுகாப்பு சாதனங்களை நம்புகிறார்கள் போலிருக்கிறது. ஆனால் உக்ரைனேவும் அமெரிக்க ஏவுகணைகள் ரஷ்யாவின் அதிகுணத S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களையே அளிக்கின்றன. 2014 ரஷ்யா கிரிமியாவை இணைப்பதற்கு முன்பு செவாஸ்டோபோல் புறநகர் பகுதியில் உள்ள பெல்பெக் விமான தளம் உக்ரைனால் பயன்படுத்தப்பட்டது. இன்று அது ரஷ்ய விமானப்படையின் 38வது போர் விமானப்படை பிரிவின் தாயகமாக உள்ளது. இந்த படைப்பிரிவு Su-27 ஃபிளாங்கர் B போர் விமானங்கள், 2 இருக்கைகள் கொண்ட Su-27 ஃபிளாங்கர் C மற்றும் மேம்படுத்தப்பட்ட Su-27 SM-களின் கலவையை பிரதானமாக இயக்கிய படைப்பிரிவு. ஆனால் உக்ரைன் போர் தொடங்கிய பின் தெற்கு உக்ரைனில் தாக்குதல் நடத்த மேலதிகமாக Su-35S 2 இருக்கைகள் கொண்ட Su-30 M2 விமானங்களும் இந்த விமான தளத்தை பயன்படுத்துகின்றன. உக்ரைனில் ரஷ்யாவின் போர் இந்த தளம் குறிப்பிடத்தக்க பங்கை வைத்திருக்கிறது. Su-35S மற்றும் Su-30 SM விமானங்களுடன் கூடுதலாக Su-24 மற்றும் MiG-31 உட்பட பிற போர் விமான வகைகளின் பிரிவுகளுக்கும் சில சந்தர்ப்பங்களில் பெல்பெக் விமான தளம் இடமளித்துள்ளது. இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்ட போது எந்தெந்த ரக விமானங்கள் அங்கு நின்றன, அவற்றுக்கு என்ன ஆனது என்ற தகவல்கள் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஏப்ரல் 24ஆம் தேதி உக்ரைனுக்கான $61 பில்லியன் உதவி பொதியில் கையெழுத்திட்டதாக அறிவித்த உடனேயே உக்ரைனுக்கு ATACMS ஏவுகணைகள் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஆனால் அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைனுக்கு கூடுதல் ATACMS ஏவுகணைகளை வழங்கிய தகவல் அதன் பின் வெளியிடப்பட்டது. அவை ஒரு ரகசிய பரிமாற்ற நடவடிக்கையின் கீழ் வழங்கப்பட்டன. பல ஹெலிகாப்டர்கள், தந்திரோபாய ஜெட் விமானங்கள் மற்றும் உயர்தர தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாயகமான கிரிமியாவிலும் ஜான் கைலில் உள்ள விமான தளத்திலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ATACMS ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியது. பெல்பெக் விமான தளம் நீண்ட காலமாக உக்ரைனின் முக்கிய இலக்காக கருதப்படுகிறது. நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட ATACMS-இன் வருகையுடன் உக்ரைன் அந்த முக்கிய இலக்கை இலகுவில் தாக்க உதவுகிறது. இப்போது பெல்பெக் விமான தளத்தில் சேதம் எவ்வளவு விரிவானது என்பதை உறுதிப்படுத்த காத்திருக்கும் போது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி விடலாம். அது ATACMS ஏவுகணைகள் கிரிமியாவிலும் மிகவும் ஆழமான ரஷ்ய ராணுவ இலக்குகளை முன்பை விட அதிக ஆபத்தில் கொண்டு போய் வைத்துள்ளது என்பது தெளிவாகிறது.